ஹையா நம்ம வந்து ஃபில்லிங் டிசைன்ஸ் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ஸோ பார்ட் 3 தான் இது. பார்ட் 1, பார்ட் 2 பார்த்துட்டோம். நிறைய போயிட்டே இருக்கும் கிரிட் டிசைன் மாதிரி. என்னால் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸாம்பிளுக்கான டிசைன்ஸ் தான் இது. ஸோ இதுதான் டிசைனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த மாதிரியான மாடல்ஸில் இந்த மாதிரிலாம் டிசைன்ஸ் போடலாம் அப்படின்றத தான் நான் வந்து சொல்கிறேன். எப்படின்னா இதுதான் டிசைனு, இதுதான் நீங்கள் போடணும் அப்படின்றதெல்லாம் நான் சொல்ல கிடையாது. நான் வந்து உங்களுக்கான மாடல்ஸ் அதை தான் நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸுக்கான டிசைன்ஸ் தான் இது எல்லாமே. நீங்களாகவே ஓனாகவே நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம். நேற்று சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, அந்த டபுள் லைன்ஸு, ஹம்ப்பு இந்த மாதிரிலாம் வரும் அப்படின்றத சொல்லியிருப்பேன் இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும். இதில் வந்து நான் வந்து ஹம்ப்பு கொடுத்துட்டு ஸ்பைரல் கொடுத்துட்டு ஹம்ப்பு கொடுத்துட்டு பிக் ஹம்ப் கொடுத்துக்கிறேன். இந்த பிக் ஹம்ப் கொடுத்துருக்கிற இடத்துல அந்த ஷேப்பான அந்த லீவ்ஸ் கொடுத்துக்கலாம். அப்படின்னா ஹார்ட்டின் ஷேப்பான அந்த லீவ்ஸும் கூட நம்ம பெட்டல்ஸ் கூட கொடுத்துக்கலாம். லீவ்ஸ் கிடையாது, பெட்டல்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து லைன்ஸ் போட்டுட்டு அதில் ஹம்ப் கொடுத்துட்டு அதில் ஒயின்ஸ் கொடுத்துட்டு திரும்பி நெக்ஸ்ட்டு வந்து டபுள் லைன் கொடுத்துட்டு அதில் ஹம்ப்பு கொடுத்துட்டு அதுக்கு கீழே ஸ்பைரல் ப்ளஸ் ஹம்ப்பு கொடுத்துட்டு அதில் டாட். அடுத்தது வந்து அந்த ஆப் சர்க்கிள், அதாவது வேவ் லைன் அந்த மாதிரி கூட நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து டபுள் லைன் நீங்கள் கம்பல்சரி கொடுத்தே ஆகணும். ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மெஹந்தி டிசைன்ஸ் லுக்கு வந்து கொஞ்சம் தனியாக தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து டபுள் லைன் கீழே அதுக்கு நேராகவே போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் வந்து ஹம்ப்பு கொடுத்துக்கோங்க. ஹம்ப்பு கொடுத்துட்டு அந்த சென்டரில் வந்து இதே மாதிரி டிசைன்ஸ் போன கிளாஸில் வந்து நம்ம எக்ஸாம்ஸுக்கு பார்த்துருப்போம் இல்லையா? அதுதான் இது சென்டரில் வந்து நீங்கள் வந்து அந்த ஒயின்ஸ் கொடுத்துக்கோங்க. ஒயின்ஸ் தான் பார்டருக்கான டிசைன்ஸ்லாம் நினச்சிக்காதீங்க. பார்டர் டிசைன் வேறு. ஒயின்ஸு கூட ஒரு சில ஒயின்ஸ் வந்து நம்ம வந்து பார்டருக்கு கொடுத்துக்கலாம். ஒயின்ஸும் கொடுத்துக்கலாம். பார்டர் டிசைன் நிறைய பார்ப்போம். அதை வச்சு உங்களுக்கு இன்னும் அதிகமான டிசைன்ஸு தெரியும் இல்லையா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த லீவ்ஸ் கொடுத்துட்டேன். இதில் ஒரு மிஸ்டேக் என்னென்னா, நீங்கள் வந்து அதில் ஒரு லீவ்ஸ் விட்டு ஒரு லீவ்ஸில் தான் வந்து நீங்கள் வந்து அதில் ஷேடு கொடுக்கணும். அதாவது போல்டு பண்ணணும். ரெண்டுமே நான் பண்ணிவிட்டேன். அதனால் அந்த டிசைன் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிடுச்சு இல்லையா? நெக்ஸ்ட்டு வந்து அந்த சிங்கிள் ஸ்பைரல் இருக்குது இல்லையா? அதை தான் நான் வந்து இதில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி கொடுத்துக்கோங்க. இன்னொன்று என்னென்னா, நம்ம கிளாஸில் வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணுறாங்க, நிறைய பேர் அதே சமயம் லெஃப்ட் ஆகுறீங்க. ஏன் ஜாயின் பண்ணுறீங்க, ஏன் லெஃப்ட் ஆகுறீங்க அப்படின்றத நான் கேட்கல. அது வந்து உங்களுடைய இஷ்டம். நீங்கள் பிடிக்காம கூட நீங்கள் போகலாம். ஆனால் என் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக வந்து என்னால் முடியும் அப்படின்ட்டு நீங்கள் உங்களுடைய மேலே உங்களை நீங்களே பிலீவ் பண்ணிக்கணும். அப்படின்னா மட்டும்தான் உங்களால் எந்த டிசைனாக வேணாலும் நீங்கள் வந்து போட முடியும். ஸோ இந்த விஷயத்த நீங்கள் மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து போர்டு லைன்ஸ்லாம் கொடுத்துட்டு ஹம்ப் கொடுத்துட்டு அதில் வந்து நான் வந்து ஒயின்ஸ் கொடுக்குறேன். இந்த மாதிரியான டிசைன்ஸுக்கு நீங்கள் வந்து பார்டர் கம்பல்சரி கொடுத்தே ஆகணும். இந்த மாதிரியான டிசைன்ஸுக்கு கண்டிப்பாக பார்ட்ரு வேணும் இல்லையா? அதனால தான் இந்த டிசைன்ஸை நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி பேஸ் பண்ணி வர டிசைன்ஸில் நீங்கள் வந்து பார்ட்ரு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து சேம் இந்த டிசைன் நான் பார்த்துருப்பேன் இல்லையா? 3 சர்க்கிள் மாதிரி போட்டுட்டு அதில் ஃபஸ்ட்டில் இருக்கிற சர்க்கிளில் மட்டும் நம்ம வந்து அதாவது ஷேடு கிடையாது, போல்டு பண்ணிக்கணும் இல்லையா? அதுதான் இது. இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான மாடல்ஸு பண்ணலாம். நான் சொல்லியிருப்பேன் இந்த டிசைன்ஸ் எங்கே வரும் அப்படின்றது. ஃபஸ்ட்டு போட்டிருக்கிற டிசைன் வந்து உள்ளங்கையில் வரும். இப்போ நான் போட்டிருக்கிற டிசைன் வந்து சென்டரில் நம்ம வந்து அந்த இது போடுவோம் இல்லையா? சென்டரில் வந்து ஒரு டிசைன் போடுவோம் இல்லையா? நம்ம கிரிட் டிசைன் போடுற இடத்துல கூட அந்த டிசைனை நீங்கள் போட்டுக்கோங்க. செகண்டாக போட்டிருக்கிற டிசைன். தேர்டு வந்துட்டு ஸ்பைரலு, ஹம்ப்பு, அதுக்கு மேலே வந்து ட்ராப்ஸ். அது வந்து நான் கொடுக்க போகிறேன். இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்பைரலு ஹம்ப் கொடுத்துட்டு அந்த ஹார்ட்டின் ஷேப்பான அந்த பெட்டலை வந்து நாங்கள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து டபுள் லைன் போட்டுட்டு அதில் வந்து இந்த 7 இருக்குது இல்லையா? 7 மாதிரி வர அந்த பார்டர் டிசைன் நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பைரலுக்கு சுற்றியுமே வந்து ட்ராப்ஸ் நம்ம பார்த்துருப்போம். அந்த ட்ராப்ஸை தான் நம்ம வந்து இதில் கொடுக்க போகிறோம். இதில் வந்துட்டு சுற்றியும் நீங்கள் அந்த வேவ் லைன் மாதிரி போட்டுக்கோங்க. இதை பற்றின டவுட் எதனா இருந்துச்சுன்னா தாராளமாக என்கிட்ட கேளுங்க. சிஸ்டர் எனக்கு இந்த டிசைன் வரல, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னாலும் நான் உங்களுக்கு அதை சொல்லுவேன். ஃபஸ்ட்டு இருக்கிற டிசைனுக்கும் இப்போ நான் போடுற டிசைனுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? கேப்பே இல்லாமல் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பண்ணவே கூடாது. நான் கூட நினச்சேன், ஸோ டபுள் லைன் போட்டுட்டு தானே நம்ம போடுறோம் அப்படின்ட்டு நினச்சேன். பார்த்தா அந்த டிசைன்ஸ் போடும்போது அந்த டிசைன் இந்த டிசைனும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி கசாமுசான்னு இருக்குது. அந்த மாதிரி பண்ணாதீங்க. இப்போ நான் பண்ணுற பாருங்கள், டபுள் லைன் இந்த மாதிரி சைடில் போட்டுட்டு கேப் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிசைன் போட்டுக்கோங்க. அப்படிலாம் ஒரு பாக்ஸ் இருக்குது இல்லையா? பாக்ஸாக தனித்தனியாக கூட நீங்கள் போட்டுட்டு அதில் கூட இந்த டிசைன்ஸை போட்டுக்கலாம்.
இதில் வந்து நான் லைன்ஸ் போட்டுட்டு அதில் ஹம்ப்பு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு சென்டரில் வந்து ஒயின்ஸ் கொடுத்துக்கிறேன். ஒயின்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு கீழே நம்ம பண்ண போகிற இந்த டிசைன் இது வந்து என்னென்னா ஸ்பைரலில் வந்து ஹம்ப்பு, நெக்ஸ்ட்டு ஸ்பைரலு, நெக்ஸ்ட்டு ஹம்ப்பு அந்த மாதிரி கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா இந்த டிசைன் வந்து நல்லாயிருக்கும். இந்த இடத்துல வந்து என்னென்னா நீங்கள் வந்து ஸ்பைரல் கொடுத்துட்டு பிக் ஹம்ப் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா லாங் ஹம்ப் இருக்கு இல்லையா, அந்த லாங் ஹம்ப் கூட இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மல் ஹம்பை கூட நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். ஸோ நான் போடுறது புரியுதா? இன்னொன்று திரும்ப சொல்கிற பாருங்கள், நான் போடுறது தான் டிசைனுன்னு கிடையாது. இந்த மாதிரியான மாடல்ஸில் இந்த மாதிரி டிசைன்ஸு போடலாம் அப்படின்றத தான் நான் சொல்கிறேன். நீங்களாகவே இதுக்கு முன்னாடி நடத்தின கிளாஸஸை வச்சு நீங்கள் வந்து ஓனாகவே வந்து க்ரியேட் பண்ணலாம். இப்போ ஃபில்லிங்ஸ் டிசைன்ஸில் 2 கிளாஸ், அதாவது 2 பார்ட் பார்த்துருப்போம். அந்த 2 பார்ட்டில் நான் போட்டதை வச்சா கூட நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த உள்ளங்கையில் போடுற டிசைன் நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு, அதுக்கு கீழே இருக்கிற 2 டிசைன்ஸுமே வந்து அதில் வந்து இந்த ஃப்ளவர் மாதிரியான டிசைன்ஸு, ஹம்ப்பு, அப்புறம் அந்த ஆஃப் சர்க்கிள் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா கிரிட் டிசைன் நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, அந்த கிரிட் டிசைனை கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த டிசைன் முடிஞ்சிச்சு இல்லையா, ஸ்பைரலு அப்புறம் ஹம்ப்பு கொடுத்துட்டு அந்த டிசைன் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பைரலு டாட், இந்த மாதிரி ஸ்பைரலு டாட்டு, ஸ்பைரலு டாட்டு, ஸ்பைரலு டாட்டு. இந்த டிசைன் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. சென்டரில் வந்து நடுவில் உங்களுக்கு ஒரு மாதிரி கேப் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா அந்த இடத்துல வந்து இப்போ நான் பண்ணுற மாதிரி போல்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிசைன் கம்ப்ளீட் ஆகிடும். நான் திரும்ப சொல்கிறேன் பாருங்கள், ஒரு விஷயத்த நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த விஷயத்த முழுசாக வந்து நீங்கள் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களை நீங்கள் பிலீவ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் முடியும். ஏன்னா நானே மெஹந்தி கற்றுக்கும் போது என்னால் முடியுமா, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் நிறையா பண்ணுவாங்களே, நல்லா இருக்குமே அந்த மாதிரிலாம், அந்த மாதிரி நம்மளுக்கு வருமா நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி நினச்சிட்டு நம்மளால் முடியுமா அப்படின்ட்டு நினச்சேன். இன்னொரு செகண்டு எனக்கு அந்த ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து எந்த விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து வீக்னஸாக இருக்கோ அந்த விஷயத்த வந்து நீங்கள் வந்து உங்களுக்கான ஸ்ட்ரென்த்தாக எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நான் பண்ணதுனால தான் இன்றைக்கி என்னால் மெஹந்தி போட முடியுது. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச அட்வைஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டிசைனில் வந்து ஹம்ப்பு கொடுத்து டாட் கொடுத்துருப்போம். செகண்ட் டிசைனில் வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுட்டு அதில் டாட் வச்சுட்டு அதில் வந்து லாங் ஹம்பை கொடுக்கணும். இந்த மாதிரி லாங் ஹம்பை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிசைன் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளாஸ் பற்றின டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக என்கிட்ட கேளுங்க. அந்த கிளாஸ் புதுசாக பார்க்குறவங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸில் சரி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸ்க்கான லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. இதை பற்றின டவுட்டு இருந்துச்சு அப்படின்னா என்கிட்ட கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ நம்ம கிளாஸில் இருக்கிறவங்க 2 எக்ஸாம்பிளுக்கு போட்டு கூட நீங்கள் எனக்கு வேறு டிசைன்ஸாக கூட சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.